ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசநேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கு. அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் வீடாகிய கன்னியிலேயே அமர்ந்திருக்கிறார். பொதுவாக கன்னி செவ்வாய் அவ்வளவு ஆகாது என்று தான் சொல்லுவார்கள். கன்னியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு, ஜோதிட வாசகம் உண்டு. அப்போது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கன்னி என்பது ஒரு நிலராசி, அங்கே வரக்கூடிய செவ்வாய் பகவான் ஒரு நெருப்பு ராசி. அப்போ இந்த நெருப்பு ராசிக்குரிய கிரகம் அந்த நிலராசியில் அமர்கின்ற பொழுது, நிலத்தில் நெருப்பு வந்தால் எப்படி வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குமோ, இழப்புகள் அதிகமாக இருக்குமோ, அதை போல இந்த செவ்வாய் பகவான் கன்னிக்கு வருகின்ற காரணத்தினாலே அந்த கடலாக இருந்தாலும் நெருப்பால் வரக்கூடிய தாகம் அதிகமாக அதை கிரகித்து கொள்ளும், அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாசகத்தை சொன்னாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்தவரையில், ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறோம் சார் நாங்கள், அல்லது ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், அப்போது பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையிலே கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், அல்லது சுய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், வரவுக்கு மீறிய அதிகப்படியான செலவுகள் இருக்கும். எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் மேஷராசி என்பர்களே. எப்படி பார்த்தாலும் மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு அந்த பலவீனங்கள் என்று சொல்கின்ற பொழுது ஃபண்டு டிமாண்டு, அதுதான் உங்களுடைய பலவீனமாக அமைகிறது. பண தேவைகள் அதிகரிக்கும். ஏன் இந்த கம்பெனி, ஃபேக்ட்ரி, அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஏன் நம்ம இவங்களை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம்னாக்கா, இப்போ தான் அந்த கம்பெனி அதெல்லாம் ஒரு ரெகுலர் லைஃபுக்கு இப்போ தான் நீங்கள் வந்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ மீண்டும் ஒரு அந்த ரெகுலர் லைஃப் வருகின்ற சமயத்தில் மீண்டும் ஒரு தடங்களோ ஏற்படுமையானால் அதில் கொஞ்சம் சமாளிக்கிறது சிரமமாக இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிநாதன் அவ்வளவு அனுகூலமாக இல்லாத காரணத்தினாலே மேஷராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது ஒரு கடை வச்சுருக்கவங்களாக இருந்தாலும் சரிதான், கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரிதான், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், கார்கோ லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் அந்த ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, அதில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இப்படி அது ஃபார்மா, மார்க்கெட்டிங், மெடிக்கல், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஸோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையோடு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மேஷராசி என்பர்களே. நீங்கள் சொல்கிறது கரெக்டு சாமி, எனக்கு கம்பெனியில் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது, என்னால் சமாளிக்க முடியல, நானும் ஒரு 2 வருஷமாக அந்த கோவிட் டைமில் சமாளிச்சுட்டு வந்துட்டேன், ஆனாலும் என்னையும் மீறி ஒரு வெறுப்பு வருது சாமி, என்னடா இது இப்படியே போய்கிட்டு இருக்க லைஃபு அப்படின்ற மாதிரி ஒரு அதிருப்தியான விரக்தியான மனநிலைக்கு சென்று விட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் வரக்கூடிய எதிர்காலங்கள் நல்ல எதிர்காலங்கள் அமைய இருக்கின்றது. அடுத்து வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியெல்லாம் நவம்பர் 13ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி மேஷராசிக்கு நன்மையை தர இருக்கின்றது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எதிர்காலத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு 2 மாதம் கடந்து வருவீர்களே, ஆனால் அடுத்து வரக்கூடிய காலம், எதிர்காலம் சிறப்பான காலமாக அமைகிறது மேஷராசி அன்பர்களே. அதே போல் மனசில் அதிகமான கவலைகள், அது குடும்பம் சம்மந்தப்பட்டதாக, ஃபேமிலி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி, அல்லது ஃப்ரெண்ட்ஸு, ஆண் பெண் உறவு முறைகள், இல்லை லவ்வர்ஸு, அதே சமயத்தில் பெற்றோர்கள் சம்மந்தப்பட்டது, பிள்ளைகள் சம்மந்தப்பட்டது,
அது சார்ந்த கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட இல்லை ஃபேமிலி சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸு, போலீஸ் கம்ப்ளைண்ட் இது மாதிரிலாம் இருக்குமே. ஆனால் இதையெல்லாம் கூட நீங்கள் கவனமாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது மேஷராசி என்பர்களே. பொதுவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக மேஷராசி என்பர்களே நம்ம சொல்லக்கூடிய இந்த பொது பலனே உங்களுக்கு பொருத்தமானதாகத்தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல பார்த்து அதுக்கான சரியான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மேஷராசி என்பர்களே. அடுத்ததாக அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர் யாருங்க? அந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, இன்னும் கூட பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அந்த போர்வெல்ஸ்லேருந்து, பில்டர்ஸ்லேருந்து, லேண்ட் பிஸ்னஸ், ஸோ பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட உங்கள் தொழில் நல்லா முன்னேற்றங்கள் இருந்தாலுமே கூட நீங்கள் இந்த மாதம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பூமிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் தான் மெயினாக உங்களுக்கு அந்த 6ஆம் இடத்துக்கு, பொதுவாக லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு, ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிநாதன் செல்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான தோஷங்கள், மறைமுகமான போட்டி பொறாமைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் மேஷராசி என்பர்களே. அதுவும் இந்த நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, நீர் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள். எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் மேஷராசி என்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக சிறப்பானதாகவே இருக்கும். ஏன்னா இதுவரை இருக்கக்கூடிய 11 இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் பாவத்தை நோக்கிய பயணம், 10 கூடியவன் 10லேயே அமர்ந்திருக்கிறார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது எப்படி தொழில்துறை சிறப்பாக இல்லைனா கூட வேலை வாய்ப்புகள் ஓரளவுக்கு நியாயமாக ரெகுலராக நார்மலான முறையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேஷராசி என்பர்களே. அப்படி பார்க்கின்ற பொழுது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனிங் நல்லபடியாகவே இருக்கும். வேலை இல்லாதவருக்கு, ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் மேஷராசி என்பர்களே அது உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்கள், அதாவது அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரி தான், ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் சரி தான், ஒரு நல்ல ரேங்கில் இருக்கீங்க, ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கீங்க. ஸோ அந்த ரேங்கில் ஒரு திடீர் சரிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இது நிச்சயமாக உங்களுக்கு நடந்திருக்கும். கரெக்டு சாமி, நீங்கள் எனக்கு அப்படி தான் சாமி நடந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் அதை எப்போ ரெட்டிஃபை பண்ண முடியும், அதை எப்படி ஒரு ரீகேப் பண்ணிக்க முடியும், அல்லது அது எப்படி நீங்கள் திரும்பவும் ரீஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து இம்மீடியட்டாக நீங்கள் இதை சரி பண்ணிக்கிறது சிறப்பாக தரக்கூடியதாகவே இருக்கும். ஸோ ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றங்கள் அது அதிகப்படியான முறையில் நடந்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய ஜாதகம் தான் உங்களுக்கு பேசும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் ரொம்ப அதிக கவனம், அதிக அக்கறை செலுத்த வேண்டும். அதிகப்படியான கோபம் வரும், உங்களை எரிச்சல் ஊட்டும்படியாக, உங்களை கோபப்படுத்தும்படியாக சூழ்நிலைகளை எதிரிகள் உண்டாக்குவார்கள். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களை கவுக்கிறதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி உங்களை எரிச்சல் பண்ணுற மாதிரி, கோபப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதை ஒரு படமாக வெளியிடுவாங்க. அதனால் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் பேர், புகழ், நேம் இதை கொஞ்சம் காப்பாற்றிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. நான் சொல்கிறது உண்மை. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வேணும்னா அட்வைஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, சினிமா துறையை பொறுத்தவரையில் புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புதனும் சுக்கிரன் என்னதான் செவ்வாய் இருந்தாலுமே கூட புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை நல்லாவே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது மற்ற டிபார்ட்மெண்ட் எதுவும் சரியில்லைனா கூட சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் நல்ல மாதமாகவே அமைகிறது. வருமானங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொழில் பிரச்சனையாகட்டும், அந்த வம்பு வழக்குகள், கேஸ் இருக்கட்டும், அல்லது இது சம்பந்தமான மனபயம் ஏதாவது இருக்குமே ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் சினிமா துறைக்கு சிறப்பான மாதமாகவே அமைகிறது. இந்த நல்ல நேரம் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு முறை நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, ஃபேமிலி, குடும்பத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். நிச்சயமாக அந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது. அப்படி பார்க்கின்ற பொழுது ஆண் பெண் உறவுமுறைகள் ஆனாலும் சரி தான், இல்லை கணவன் மனைவிகள் ஆனாலும் சரி தான். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் மேஷராசி என்பர்களே. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வார்களா
அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக அந்த பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை, அதுக்கான பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், அது ஆண் பெண் உறவு முறைகளாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி அன்பர்களே, ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.